ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 2 டம்ளர், சிக்கன் அரை கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 5, ஏலக்காய் 5, பிரியாணி இலை 4, ஜீரகம் 1 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன். செய்முறை: முதலில் பிரியாணி அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அரை மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு குக்கரில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் மற்றும் ஏலக்காய் போட்டு கூடவே சீரகம் போட்டு பொரியும் வரை கிளறவும். பிறகு நறுக்கிய வெங்காயத்தினை கொட்டி பொன்னிறம் ஆகும் வரை வதக்கவும். பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கவும். பிறகு அதனுடன் பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும். தக்காளி நன்றாக வதங்கியதும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொள்ளவும். பிறகு அதனுடன் மல்லி இலை, புதினா இலை மற்றும் தயிர் சேர்த்து கொள்ளவும். பிறகு அதில் சிக்கன் போட்டு 5 நிமிடங்கள் வரை அதனை நன்றாக வதக்கவும். வதங்கியதும் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி 2 விசில் வரை விடவும். பிறகு ஊற வைத்த அரிசியை எடுத்து குக்கரில் பரவலாக போடவும். மேலும் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி குக்கரை மூட வேண்டும். குக்கரில் விசில் வரும் முன்னரே ஸ்டவ்வை ஆஃப் செய்ய வேண்டும். அப்போதுதான் பிரியாணி குழையாமல் வரும். சிறிது நேரம் கழித்து குக்கரை திறந்தால் சுவையான பிரியாணி தயார். மக்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.